அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். நேத்திக்கு ரிலீஸ் ஆகி வர பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர ஒரு நல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் நிறைஞ்ச படம், நல்ல விறுவிறுப்பான படம்னு பெயர் பெற்ற படம் தான் கண்ட்ரோல் சிடிஆர்எல். இந்த படம் வந்து ஒரு தரமான படம், ஹிந்தி படம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்க ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லர் படம் இது. இந்த படம் வந்து அனன்யா பாண்டே அவங்க தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு விறுவிறுப்பாக இருக்குது. ரொம்ப எதிர்பார்ப்போட வந்த படம். 1.5 மணி நேரத்துலேயே இந்த படம் குயிக் வாட்சாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு நல்ல தரமான படம். அது இல்லாமல் இந்த படத்தை வந்து எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த யாரெல்லாம் வந்து இந்த ஒரு லேட்டஸ்ட்டு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுன்னு ஒரு இப்போயே சொல்லிடுறேன். இதுவும் வெர்டிக்ட்டு மஸ்ட் வாட்ச் நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. ஸோ இதான் வெர்டிக்ட்டு முதல்ல சொல்லிட்டேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் இந்த ரிவ்யூவில் இருக்குது. அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படங்கள் தியேட்டர் ரிலீஸ் அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனத்தை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற அனன்யா பாண்டேவும் அவர் ஃப்ரெண்டு விஹான் சமத்தும் காதலிக்கிறாங்க. அதில் வந்து விஹான் சமத் வந்து ஒரு வேற ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்காங்கன்றத ஒரு நாள் அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுற அனன்யா பாண்டே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துலயே வச்சு பிரேக்கப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதுக்கிடையில் வந்து ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வராரு விஹான் சமத். அவர் வந்து கதவை தட்டினாலும் அவங்க எடுக்க மாட்றாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க. பிரேக்கப் பண்ணுதான்னு சொல்லி அவரை வந்து திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவரை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த பிரேக்கப் ஆனதால் அந்த ஒரு லோன்லினஸை தவிர்க்கிறதுக்காக ஏஐலேயே ஒரு மந்த்ரான்னு சொல்லி ஒரு ஆன்லைனில் ஏஐ சாஃப்ட்வேரில் ஒரு அவதார் வந்து க்ரியேட் பண்ணி அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரியான ஒரு விஷயம். அதை வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் அதை ஆன்சர் பண்ணுது. அலெக்ஸா மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இவங்க என்னென்ன வேணுமோ எல்லாமே இது பண்ணி கொடுக்குது. அவங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே அது அவங்க வந்து அந்த ஆப் கண்ட்ரோலில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் அந்த ஆப்க்கு அந்த அவதார்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவர் வந்து இவங்க கூட அந்த காதில் இருந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் சோஷியல் மீடியாலேருந்து இரேஸ் பண்ணுற வேலையை அது கரெக்டாக பண்ணிடுது. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இப்படி பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வாழ்க்கையே திருப்பி போடுற அளவுக்கு ஒரு திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் வந்து இந்த ஒரு அவதாருக்கு அந்த ஏஐயால இவங்களுக்கு நிகழுது. இவங்களே பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிய வர முடியாம தவிக்கிறாங்க. அது என்ன பெரிய பிரச்சனை? இவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த திடுக்கிடும் சம்பவம் என்ன? வாழ்க்கைய புரட்டி போட்ட அந்த சம்பவம்ன்றத என்னன்றத பரபரப்பா சொல்றது தான் பேலன்ஸான மிச்ச கதை. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் எதிர்பாராத விதத்துல இருக்கும். ஸோ இது தரமான ஒரு படம் தான். 1.5 மணி நேரத்துல பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாரி. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா ஏஐ தான் இனிமேல் ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு சொல்லி பரவலா பேசிக்கிறாங்க. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமா ஒரு இறந்தவங்களோட குரல வந்து வரவழைக்கலாம். இப்போ சமீபத்தில கூட புது படங்கள் கூட வருது. இப்போ வந்து வேட்டையன் படத்துல கூட மறைந்த லெஜெண்டரி பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்களோட வாய்ஸை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம லெஜெண்டரி நடிகர் அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸையும் வந்து அவரோட ஓன் வாய்ஸ் மாரி தமிழ்ல பேச வச்சிருக்காங்க ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி. அது இல்லாம ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி டீஏஜிங் மாதிரியான விஷயங்கள் கோட் படத்துல தளபதி விஜய் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஏஐ மூலியம் பயன்படுத்தி அந்த ஒரு வீடியோலாம் அப்ஸ்கேல் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எல்லாம் அப்ஸ்கேல் பண்ணி நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டு வர்றது அப்படின்னு ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ஏஐ டெக்னாலஜி தான் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் இப்போ எப்படி கம்ப்யூட்டர் வரும்போது ஆட்குறைப்பு நடந்ததோ, அந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது ஆட்குறைப்பு நடைபெறும். அந்த அளவுக்கு அது எல்லா வேலையும் அதுவே பண்ணிடும்னு சொல்கிற அளவுக்கு வருங்காலத்தில் ஒரு பூம் அன்ற அளவுக்கு இப்போ நிறைய படிப்புகள் நிறைய பேர் ஏஐ இன்டெலிஜென்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வருங்காலமாக அமைஞ்சிருக்கு. அதோட ப்ளஸ் பாயிண்ட் நிறைய இருந்தாலும் அதோட டார்க் சைடும் இருக்குன்றத இதில் பட்டியல் போட்டு காமிச்சிருக்காங்க. அது என்ன டார்க் சைடுன்றது ஒருத்தர் லைஃப்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒருத்தரை வந்து நல்லவரை வந்து குற்றவாளியை வந்து நல்லவராக்கக்கூடிய அளவுக்கு அதோட வலிமை இருக்குது. ஏற்கனவே சொல்லுவாங்க அந்த ஒரு அறிவியல்ன்றது 2 பக்கம் கூர்மையான கத்தின்ற மாதிரி அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்கசக்திக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஏஐ வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றதை பொறுத்து தான் வருங்காலத்தில் அது எப்படி அதோட யூசேஜ் கண்ட்ரோல் பண்ண போகிறோன்றத
இந்த படத்த பார்க்கும்போது நமக்கு ஒரு திடுக்கிடுமான, ஒரு பரபரப்பான பதட்டத்த கொண்டு வந்துடுறாங்க. நீங்க படம் பாருங்க. அது என்னன்னு உங்களுக்கே புரியும். இப்ப சொன்னா ரிவீல் ஆயிடும். ஸோ இதான் படத்துல மெயின் தீமு. அதனால யாரெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, அது இல்லாம ஏஐ சாஃப்ட்வேர் எடுக்க போறவங்களுக்கும் இந்த படம் நல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜா இருக்கும். படம் வந்து ப்ரீச்சிங் மோடா போகாம, நல்ல ஒரு தரமான சம்பவமா நல்லா பண்ணியிருக்காங்க. விறுவிறுப்பா போகுது. இதுல வந்து அனன்யா பாண்டே தான் பில்லர் மாரி படத்த வந்து சப்போர்ட் பண்ணி இது தூக்கி நிறுத்துறாங்க. அவங்களோட நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த பதபதைப்பு, அவங்க ஒரு பிரச்சனையில மாட்டுறது, எல்லாத்தையும் அந்த காதலரோட சண்டை போடுறது, எல்லாத்தையும் நல்லா நமக்கும் கடத்தியிருக்காங்க. அந்த காதலர் ரவிகாந்தும் நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல வந்து மொத்தமே மினிமலிஸ்டிக் கேரக்டர்ஸ் தான். அதுல வில்லனா வரவரும் அவர் கேரக்டர் உணர்ந்து அந்த ம ம மந்த்ரா ஆப்போட ஓனர் அவரும் அவர் கேரக்டர் வந்து கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்ல நல்லாவே பண்ணியிருப்பாரு. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏஐ பத்தியோட டார்க் சைட்லாம் உங்களுக்கு கண்டிப்பா புரிய வரும். ஸோ கண்டிப்பா நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். படத்துல வந்து மைனஸே இல்லையான்னா இருக்கு. அது என்னன்னா, அனன்யா பாண்டேக்கும் அவங்க லவ்வருக்கும் உள்ள அந்த பாண்டிங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அது இல்லாம படம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்த எஃபெக்ட் தான் தருது. ஏன்னா 1 1/2 மணி நேரம் ஸ்க்ரீன்லேயே தான் பாதி படம் முடிஞ்சிரும். ஸோ அந்த மாரி விஷயங்கள வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் மாரி கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எது எப்படினாலும் மொத்தத்துல இந்த படம் வந்து சோசியல் அவேர்னஸ் மெசேஜுக்காக ப்ரீச்சிங் மோட சொல்லாம நல்லா பரபரப்பான ஏஐயோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியோட அந்த டார்க் பக்கத்த சொன்னதால, கண்டிப்பா இது ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்துல எந்த ஒரு வல்கர் சீன்ஸும் கிடையாது. அது இல்லாம இப்போ உள்ள ஐடி செக்டார்ல வேலை பார்க்குறவங்கள தவிர ஜெனரல் ஆடியன்ஸும் அந்த படத்தோட புரிதலுக்காக பசங்க ஏஐ எடுக்குறாங்கன்னா, அதோட ஃபியூச்சர்ல வர இஷ்யூஸ் எப்படி இருக்கும்னு அதோட பிரச்சனையோட வீரியம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்த மஸ்ட் வாட்ச்னு நம்ம சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த படம் வந்து இப்போ Netflix ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. 1 1/2 மணி நேரத்துல குயிக் வாட்சா பார்த்துடலாம். ஸோ இந்த படத்த பார்த்துட்டு உங்க கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. வேற துறை விமர்சனம் அல்லது முன்னாடி செஞ்சு நன்றி, வணக்கம்.